எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்தர் பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தன்னம்பிக்கையை தூண்டக்கூடிய ஒரு கதையை பார்ப்போம். சாதாரணமாக ஜென்ரலாக பெரும்பாலான நேரத்தில், அதுவும் புதுசாக ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா எப்படி பிஹேவ் பண்ணுவோம், அது இல்லைன்னா நமக்கு தன்னம்பிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ஒரு கதை சுருக்கத்தில் தான் இந்த கதையை அமைத்திருக்கிறார் ஒருத்தர். இதெல்லாம் இங்கேருந்து அங்கே போச்சா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்ததா அப்படிங்கிற ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கதையை நாம் கேட்போம். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு அறை நிறைந்த மனிதர்கள், ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஏதோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம், மேரேஜ் ஹாலில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உள்ளே நம்ம நுழைஞ்சோடனே நாம் ஒரு கோஸ்ட் மாதிரி நின்று கொண்டு இருப்போம். யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆவியை போல் நாம் நின்று கொண்டு இருப்போம். பக்கத்தில் அவங்க போவாங்க, வருவாங்க, இடிச்சிட்டு கூட போவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கும் சில நேரத்தில். நம்மளை யாருன்னே தெரியாது. நீங்கள் பேசுவது யாருக்கும் அப்படியே நீங்கள் பேசினாலும் ஒரு கிசு கிசுன்னு பேசுகிறது மாதிரி. ஏன்னா அந்த பயம் உள்ளுக்குள்ளே நம்ம தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது கூப்பிட்டா கூட சத்தமாக கூப்பிட்றதில்ல, மெதுவாக சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் வந்திருப்பது கூட யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக ஒரு சீட்டை போய் உட்காந்துக்கிறது. இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு கூட இருந்ததுன்னு தான் நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. நான் ஸ்கூல் ஸ்டடீஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா அப்பா யாரும் கல்யாணத்துக்கு வரலைன்னா என்ன போக சொல்லுவாங்க. அங்கே போனால் என்ன தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் போகிறோம் சின்ன வயசில். இல்லை படிச்சுட்டு பெரிய ஆளாக கூட இருப்பாங்க. இந்த மாதிரி பொது விஷயத்தில் கலந்து கொள்ள மாட்டாங்க, பல பேரோட பழக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் ஷை டைப்பாக இருப்பாங்க. அந்த ஒரு தருணத்தில் மட்டும் ஒரு ஒரு நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளே நாம் தனித்து விடப்பட்டதாக நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால், நமக்கு தன்னம்பிக்கை மிக மிக குறைவு அப்படின்னு தான் அர்த்தம். நாம் பேசினா தப்பாக இருக்குமோ, நாம் யாராவது அழைச்சோம்னா, வேறு ஏதாவது சொன்னோம்னா தப்பாக இருக்குமோ அப்படின்னு பயந்து கொண்டே இருப்போம். அது இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜூம் கிளாஸில் கூட சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நல்லா அருமையாக சொல்லுவாங்க. இங்கே மைக்கோ இல்லை இந்த ஜூமில் வந்துட்டாங்கன்னா ஒரு பயம் வந்திருக்கும். தப்பாக சொல்லிட்டோம்னா. தப்பாக சொன்னா என்ன? எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தானே, நமக்கு கண்டிப்பாக திருத்த போகிறாங்க அப்படின்னு நாளைக்கு நாம் அதை கேட்டு திருந்திக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழலை நமக்கு அமைத்து இருந்தால் அதிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உபாயம். அதை நாம் தெரிந்து கொண்டு வெளியே எப்படி சொசைட்டியில் எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி நம்ம எப்படி வாழ்வது. சம்பாதிக்கணும்னா கூட நாம் எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி இருந்தால் தான் நாம் சமமாக மதிக்கப்படுவோம். நாம் உயர்வாக மதிக்கப்படுவோம் அப்படின்னா சமயத்தில் அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அடுத்த லெவல் இது. இப்படி இருந்தவங்க பெரும்பாலும் அங்கே போகிறதில்ல. சமமாக இருக்கிறவங்க தான் திடீர்னு சுப்பீரியாரிட்டிக்கு போயிடுவாங்க. அது வேறு, அதுக்குன்னு கதைகள் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்வ கோளாறாக போயிடும். தப்பு தப்பாக வளர ஆரம்பிச்சிடும் சில நேரத்தில். அதையும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். இது இரண்டுமே எப்படி வாழ்க்கையில் சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உதாரணத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக சில உருவகப்படுத்தப்பட்ட கதைகள் இருக்கும். அதில் ஒன்று நாம் இன்றைக்கு பார்ப்போம். ஒரு பரபரப்பான நகரம். அங்கே சால்ட் விற்கிறவர், அதாவது உப்பு விற்கக்கூடிய ஒரு வியாபாரி அப்படின்னு வச்சுங்களேன். அந்த வியாபாரிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர் அருண்னு ஒரு பையன், ரோவன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். 2 பேர். சின்ன பையன் ரோவன் எப்பயுமே மூத்தது மோழை, இளையது காளை அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்திலே. அந்த மாதிரி அந்த ரோவன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக படபடன்னு யார்ட்டையும் பேசுறது, கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் எல்லார்ட்டையும் பழகிறது, அந்த மாதிரியே இருந்து வளர்ந்து கொண்டே வருகிறான். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி தன்மை இருந்தால் கூட அந்த வியாபாரத்திற்கு அது தேவையாக இருந்தது. வர்றவங்கள்ட்ட நல்லா சரள சுபாவமாக பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அடுத்தவன் அருண், அவனுக்கு மூத்தவன் தான் அவன். அவன் என்ன பண்ணுறான், சீக்கிரம் யார்ட்டையும் மிங்கிள் ஆக மாட்டான். மிகவும் வெட்கப்படுவனாக, ஷை டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் கையில் தின்பதற்கு ஏதாவது எடுத்து சென்றால், ஸ்கூல் போகிற காலத்தில் மற்ற பசங்க பிடுங்கிட்டாங்கன்னா கூட
ஒண்ணும் புரியாம திகைச்சு போய் நிப்பான். வீட்டுக்கு வந்து தான் அழுவான். அந்த மாதிரியான ஒரு குழந்தை பருவத்திலேருந்தே வளர்ந்து கொண்டு காலை பருவத்தை எட்டிக் கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா வளரிடம் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 16 அந்த டீனேஜில் வந்து கொண்டிருக்கிறார்கள் 2 பேரும். பயந்த சுபாவம் உள்ளவனாக இருந்ததனால மற்றவர்களால் அடிக்கடி ஏமாற்றப்பட்டும், கேலி செய்யப்பட்டும் வந்தான். இன்னும் கொஞ்சம் ஏமாற்றம் வந்தது, இல்ல நம்மள அதிகமா நம்ம எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்கலாம் கேலி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் நமக்கு. அத விட்டு வெளியில வரணும்னே தோணாது. ஒரு பயம், "ஐய்யய்யோ! நம்ம பேசினா ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பேசுறதில்ல யார்கிட்டயுமே. அந்த மாரி மௌனியாக மாறிக்கொண்டே வந்தான். இதுதான இன்றைய நடைமுறைகளை பலரையும் நம்ம சந்திக்கலாம். அந்த மாதிரி அந்த அருண் அப்படிங்கிறவன் இருந்து கொண்டிருந்தான். அருணுடைய தந்தை ஒரு வியாபாரி. அவருக்கு எல்லார்ட்டயும் பேசினா தானே வியாபாரம் நடக்கும். இவன கடையில உட்கார வைக்க முடியாதே. அப்படி உட்கார்ந்தானா வியாபாரம் நடக்காது சரியா. அதனால அவனுடைய பயத்தை ஒரு பலவீனமாகவே பார்த்தார். ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போறவனா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கூட்டத்தோட கூட்டமா ஏதோ சம்பளம் குடுப்பான் வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா வியாபாரத்தில அந்த காலத்தில என்னாங்க வாரிசுகள் தான் அந்த வியாபாரத்தை பார்த்துக்கொள்ளும். இப்ப இந்த 2 பேர் இருக்கானா, இதில ஒருத்தன் நல்லா அந்த ரோவன் அப்படிங்கிறவன் நல்லா பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பொழச்சுக்குவான். இவன் என்ன உருப்படாம போயிடுவான் போல இருக்க. இவர பொறுத்தவரைக்கும் அவன் உருப்பட மாட்டான். நல்ல பையன். ஆனா உருப்பட மாட்டான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதனால அவர் அருணை தனது தம்பியோடு ஒப்பிட்டு எப்போதும் திட்டிக் கொண்டே இருப்பார். அவன பார்றா எப்படி இருக்கிறான். அ அவன் எப்படி அவன் கடைக்கு வந்தான்னா, கண்டிப்பா அன்னைக்கு வியாபாரம் கூட தான் நடக்குது. உன்ன எப்புட்றா கடையில உட்கார வைக்கிறது? அப்படிங்கிறது மாரி இவன மேல மேல திட்டுக திட்ட, இவனுக்கு அதிகமாகவே தன்னம்பிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது. பல வருடங்களாக அருணின் அருணோட அந்த சுய மதிப்பு முற்றிலும் சிதைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு நேரத்தில அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த தாழ்வு மனப்பான்மை அவனது படிப்பையும் பாதித்து விட்டது. ஸ்கூலுக்கு போறத கூட நிறுத்திட்டான். நம்ம ஒண்ணுக்குமே லாயக்கு கிடையாது. படிச்சும் புண்ணியம் இல்ல. படிச்சுட்டு நம்ம என்ன வியாபாரமா பண்ண போறோம்? அப்படிங்கிறதுனால, எதுவுமே செய்யாம வீட்ல அடங்கி, சாப்பாட்டுக்கு சோத்துக்கு தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தண்ட சோறு. அந்த மாரி இருந்து கொண்டிருக்கிறான். அவன தந்தை அவன பள்ளியிலேருந்து, இவன் ஒண்ணும் உருப்பட மாட்டான்னு சொல்லி, அது ஒரு எண்ணத்துக்கு தண்டமா போயிட்டு, வீட்டையாவது பாதுகாத்துப்பான் அப்படிங்கிற மாரி, வீட்டு வேலை ஏதாவது செஞ்சுட்டுறான்னு வீட்டிலேயே போட்டுடுறாரு. அந்த குடும்ப வியாபாரத்த அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இளைய மகன் தான் பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை அவரோட தந்தை வந்து கடைய என்ன பண்றான், பெரியவன் எங்கேயோ வெளியில போயிருக்கிறதுனால, அன்னைக்கு கூப்பிட்டு அந்த இவனுடைய சின்ன பையன்ட்ட சொல்றார். "இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடைய பார்த்துக்க. அவன் வர்ற வரைக்கும் யாரும் வந்து எதுவும் கேட்டா குடு. அப்படி இல்லன்னா உனக்கு தெரியலன்னா சும்மா இரு போதும்." அப்படின்னு சொல்லி யார்ட்டயும் வாய குடுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிறாரு. அவன் கடையில இல்ல. இவன் மட்டும் இருக்கிறான். அந்த நேரத்தில பார்த்துட்டு சில தந்திரக்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள் எப்பயுமே இந்த மாரி வீக்கா இருக்கிறவங்கள்ட்ட தானே வந்து தன்னுடைய அந்த பிரஸ்தாபத்த காட்டுவாங்க. எப்படியாவது ஏமாத்தி இவன்ட்டேருந்து ஏதாவது பறிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, "உங்க அப்பாட்ட ஃப்ரெண்டுப்பா நாங்க. கடைக்கு நாங்க உப்பு வாங்குறதுக்கு நேத்தி வந்தோம். கொஞ்சம் இத்தனை மூட்டை எங்களுக்கு வேண்டியிருந்தது. நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லி பணம் குடுத்துட்டு போயிட்டோம்." அப்படிங்கிற மாரி சொல்றானுங்க. இவன் வந்து, "அப்படியா? எனக்கு எங்க அப்பா ஒண்ணும் சொல்லலையே." அப்படிங்கிறான். "இல்ல, இல்ல. நேத்தி வந்து குடுத்துட்டு போயிட்டான்பா. நீ நல்ல நம்பிக்கை." அப்ப பழைய காலம். ஒண்ணும் கைபேசியெல்லாம் கிடையாது. கேட்கக்கூடியது அளவுல இல்ல. "அப்படிலாம் நாங்க ஏமாத்திட்டு போயிட மாட்டோம்பா. இந்த ஊர்ல தான் நாங்க வசிக்கிறோம்." அப்படி இப்படின்னு சொன்னோனே, இவன் என்ன பண்ணிடுறான், "சரி எடுத்துட்டு போங்கன்னு" சொல்லிர்றான். அவன் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு வந்து, அந்த கடையில இருக்கிற மொத்த உப்பு மூட்டைகளையும் ஏமாற்றி வாங்கி சென்று விட்டார்கள் அவர்கள். தந்தை கடைக்கு திரும்பி வருகிறார். என்ன நடந்திருக்கும்னு நம்ம யூகம் பண்ணிக்க வேண்டியதான். கடை காலியாக இருப்பதை பார்த்து ஆத்திரமடைந்தார். கோபத்தின் உச்சியில் அருணை என்ன பண்றாரு, கன்னா பின்னான்னு திட்டுறார். "நீ ஒண்ணுக்கும் லாயக்கு கிடையாது. போடா வெளியில" அப்படின்னு சொல்லி கோவமா கூறியதும் அவன் கடைய விட்டு கிளம்புனான். வீட்டுக்கு கூட போகல. "நாம இனிமே வாழ்ந்து ஒண்ணும் புண்ணியம் இல்லடா" அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து மனமுடைந்து தான் எதற்கும் உதவாதவன் என்று உணர்ந்த அருண் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் எண்ணத்தோடு ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று நின்றான். அங்க போய் திங்க் பண்ணிட்டு அந்த ஓரத்துல நின்னு கொண்டிருக்கிறான். அப்ப அங்கே வந்து ஒரு முதியவர் அவனை தடுத்து நிறுத்தினார். வழக்கமா எல்லா கதையிலயும் இப்படித்தான் வரும். அது ஸ்டீரியோடைப்ன்னு சொன்னாலும், இது உங்க வாழ்க்கையில அந்த மாரி முதியவர்கள் எல்லாம் வருவார்கள். இது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான்லாம் ரொம்ப டிஜெக்டடா ஏதாவது ஒரு மனசுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, ஜென்ரலா நான் எங்க கோயில்ல தான் போய் உட்காந்துருப்பேன். அது ஒரு சன்னதி இருக்கும். பத்மாவதி சன்னதின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேர் எய்த்தாப்புல 2 படி இருக்கும். பிரகாரம் ஓப்பனிங்கா இருக்கும். நல்லா காற்றோட்டமா இருக்கும். கிளிகள், அந்த பறவைகள்லாம் இருக்கும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பேன். சமயத்தில ரொம்ப மனசு கஷ்டமா இருந்ததுன்னா,
அப்படியே விம்மி விம்மி அழுதா கூட தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஸ்கூல் ஸ்டடீஸு இந்த மாதிரி மேலே போகும்போது சில ஃபெயிலியர்ஸ் வரும்போது இப்படி இருக்கும். அந்த நேரத்தில் எங்கள் கோயில் வாத்தியார் ஒருவர், மல்லிநாத வாத்தியார்னு ஒருத்தர், ரொம்ப அருமையாக எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். வாத்தியார்னா கோயில் வாத்தியார் மட்டும் இல்லை, எங்களுக்கும் வாத்தியார்னு தான் சொல்லணும். அவர் அப்படியே பாஸ் பண்ணி போவார். அப்படி போனார்னா என் பேரை சொல்லிக் கொடு, என்ன ராஜி உட்காந்துருக்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு நேராக போயிடுவார். எனக்கு காதுலயே நான் வாங்கியிருக்க மாட்டேன் அந்த நேரத்தில். திரும்பி வந்து கிட்டக்க வந்து என்னை பார்ப்பாரு. அப்போ கூட கவனிக்க மாட்டேன். நான் ஏதோ திங்கிங்கில் இந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் தோளில் கை வைப்பார். வச்சோன்னே தான் அவரை திரும்பி பார்ப்பேன். பார்த்தோன்னே என் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு. "என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படியே அடிச்சு போட்டது மாரி உட்காந்துருக்குற? உலகத்தில் எதுவுமே நம்மள மீறி நடந்துராது. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா. எதா இருந்தா என்ன?" அப்படின்னு சிம்பிளாக எடுத்தோன்னே ஸ்டார்ட்டிங்கா தான் சொல்லுவார். சொல்லிட்டு நமக்கு வேண்டிய ஒரு அந்த நேரத்தில் என்ன ஆறுதலோ அதை சொல்லிட்டு, கடைசியா சொல்லுவாரு, "எல்லாம் நன்மைக்கே" அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு வெல் விஷர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையிலயும் அவனுக்கு ஒரு வெல் விஷர். அருணின் ஆழமான வலியையும், சுய சந்தேகத்தையும் புரிந்து கொண்ட அவர், அவனுக்கு ஒரு வாய்ப்பளிக்க முன்வந்தார். அடுத்த 3 நாட்களில் 3 பணிகளை செய்து முடித்தால், அவனது வாழ்க்கையை மாற்றுவதாக கூறி அருணை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவன் என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி, சரி இவர் சொல்றது மாரி தான் கேட்போமே. ஏன்னு சொன்னா, இவன் அந்த பக்கம் போகணும்னு நெனைக்கிறான். இந்த கரையிலேயே நின்று கொண்டிருந்தவன், அந்த கரைக்கு சென்றால் தான் நம்ம வாழ்க்கைக்கு, அவன் அந்த கரைக்கு போகாமயே மூழ்கியும் சாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவன், அந்த கரைக்கே போறதுக்கு ஒருத்தர் தோணி தரார் அப்படின்னு சொன்னா, ஏன் வேண்டாம் நான் சொல்லப் போறான். அதனால அவர் கூடவே செல்கிறான். அவர அழைச்சிட்டு போய் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அவனுக்கு. வேறு சில விஷயங்களெல்லாம் அவனுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த மோட்டிவேஷனல் வ ஸ்பீச் என்னவோ அதெல்லாம் சொல்றாரு. சில கதைகள்லாம் சொல்றாரு. வாழ்க்கையில இப்படி இருந்து அவங்கலாம் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதன் பிறகு அருண் முற்றிலும் அந்நியர்களிடம் பேச வேண்டும் அப்படிங்கிற மாரி ஒரு சிந்தனை அவனுக்கு வந்து விடுகிறது. அவனுக்கு. அது அவனுக்கு ஆரம்பத்தில் மிகுந்த பயத்தை தந்தாலும், இறுதியில் அவன் சில நண்பர்களைப் பெற அது உதவியது அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர்ட்ட 1 ஆர் 2 டேஸ்லயே மறுநாளே சில பேர்ட்ட பேசுறான். "நீ போய் பேசு." அதுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கலாம் உன்ன எப்போ பார்த்தாலும் கேலி பண்ண மாட்டாங்க. அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசு அப்படிங்கிறது மாரி இவர் சொல்றாரு. அந்த வீட்ல இருந்துக்கிட்டு அவன் போறான். 4 பேரோட பேசுறான். அப்புறம் சொசைட்டில இந்த கடைகள் இருக்கிற இடத்துல போய் போய் நின்னு அந்த வியாபாரம் நடக்குது. அந்த பெரியவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கடையில வெளியில இந்த தள்ளு வண்டியில வச்சிருப்பாங்கல்ல, அதில வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நின்னுகிட்டு, "நீனும் வியாபாரம் எப்படி பண்றாங்கன்னு பாரு. நீனும் சொல்லு. அந்த பெரியவருக்கு ஒத்தாசையா" அப்படின்னு சொல்றாரு. அங்க போய் நின்று கொண்டு பேசுகிறான். அப்ப வியாபாரம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். பேசாம தானே இருந்தான். அதனால அங்க அவங்கள்ட்ட பேசி அந்த வியாபாரத்த எப்படி செய்யலாம்? அப்படிங்கிற ஒரு விதத்த அந்த பெரியவருக்கு பேசாமயே இவனே பேசி கற்றுக்கொண்டிருக்கிறான். 3 டே அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன என்ன செய்றாரு, ஒரு அனாதை இல்லத்துக்கு அனுப்புறார். அங்க போயிட்டு இவன் உப்பு கடை தானே அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த உப்பையும் தண்ணீரும் பற்றிய அதனுடைய தன்மையை பற்றி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றார். இவன் அங்க போய் அவங்கள்ட்ட பேசுறான். ஏன்னா, வீட்ல அதே தான் ஃபாதரோ, அவன் தம்பியோ தானே பேசிக் கொண்டிருக்க போறார்கள். உப்பு உப்பு மழை நேரத்தில என்ன ஆகும்? இந்த மாரி டாக்ஸ்லாம் அவன் கேட்டு கேட்டு பழகியிருந்தான். அத ஒரு கிளாஸ் மாரி எடுத்து அந்த பசங்கள்ட்ட எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த மாதிரியாக தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்த்தி வருகிறான் அந்த அருண். அப்படிங்கிறது மாரி அந்த கதையை கொண்டு வருகிறார். 3ஆம் தருணமாக என்ன பண்றான், தன்னுடைய தந்தை உங்க அப்பாட்ட போய் நேரடியா போய் நில்லு. அவர்ட்ட நான் செஞ்ச தவறுலாம் நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அப்படிங்கிற மாரி சொல்லி தெளிவோட பேசு. உன்னுடைய முன்னேற்றத்திற்காக தானே உன்னுடைய தாய், தந்தை இருக்கிறாங்க. அது நீ இல்லைன்னால தான் உன்கிட்ட கடைஞ்சு கொண்டார். அதுக்காக நீ போய் இறக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முதல்ல அந்த உடம்புல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்த நீக்கிவிட்டு நன்றாக பேசு, தெளிவாக பேசு. முதல்ல நீங்க அவங்கள்ட்ட தான் நல்லா பேசணும். அவங்களுக்கு நம்பிக்கைய குடு அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்புறார். நேரா போறான். அவங்க அப்பாட்ட போய் நின்னு, நான் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் தைரியமா பேசுறேன்ப்பா. நானும் கடைய பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அவரு அத தான் எதிர்பார்க்குறார். ஏன்னா, தான் பையன் எப்படி திருந்துவான் அப்படிங்கிறது தானே ஒவ்வொரு அப்பாவும் விரும்புவாங்க. கொஞ்சம் சொன்னா போதும் அவங்களுக்கு. இனிமே மேல வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துரும். இதே ஒரு முதலாளிட்ட சொன்னா கூட வராது. அவனுடைய தந்தையார் அப்படிங்கிறதுனால, உடனடியா அவனை வாரி அழைத்துக்கொண்டு, இந்த பயத்த நீ நீக்கிட்டினாலே, உன் தம்பிய விட நீ நல்லா பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாரி அவனுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்.
அந்த சீட்டில் அந்த முதலாளி ஸ்தானத்தில் நீ உட்காந்தீன்னா என்னென்ன மாதிரி வியாபாரம் பண்ணணுங்கிறத நான் எப்படி செய்கிறேன்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதை கற்றுக்கொண்டே வா அப்படிங்கிறது மாதிரி அவன் தான் ஸ்கூலுக்கும் போகிறத நிறுத்திட்டான். அதனால் டெய்லி அவனை கூட அழைச்சிட்டு போய் அந்த வியாபார நுணுக்கங்களையும், யார்கிட்ட எப்படி பேசணும், நம்மளை எப்படி ஏமாற்றுவாங்க, அதிலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்ளணும், அவங்கள தண்டிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அவர்களை தவிர்க்க வேண்டும், அவ்வளோதான் நம்ம வேலை. அந்த அளவோடு நிறுத்தி கொண்டு மென்மேலும் எப்படி வியாபாரத்தை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அவனுக்கு சொல்லி நுணுக்கங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். அவனும் வியக்கத்தக்க மாற்றத்தை கண்டு தந்தையும் அவனுக்கு 2வது வாய்ப்பை வழங்கினார். அவனுக்குன்னு தனியாக கொஞ்சம் பணம் கொடுத்து அவனை ஒரு கடையை வைக்க சொல்கிறார் தனியாக. திருப்பி நேராக அந்த அளவுக்கு அவன் பயிற்சி எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த முதியவர்கிட்ட வந்து தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறான். நான் இன்னுமே ரொம்ப டாப் லெவலுக்கு வருவேன், உங்களுடைய அந்த ஆலோசனையை கேட்டதுனால தான் என்னுடைய எதிர்மறையான எண்ணங்களும் என்னை விட்டு விலகின அப்படின்னு சொல்லி அவருக்கு கிராட்டிடியூட், அவருக்கு நன்றியை செலுத்துகிறான். ஆர்வம் உள்ளவனாகவும் அறிவுள்ளவனாகவும் தன் செயல்களுக்கு பொறுப்பேற்றவனாகவும் தன்னை அவன் மாற்றிக்கொண்ட போது அவனுடைய வாழ்க்கையே மாறியது அப்படின்னு தான் அந்த கதாசிரியர் கூறுகிறார். அவர்கிட்ட சொல்கிறது மாதிரி அந்த கட்டத்தை எழுதியிருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் வருது. தனியாக பிஸ்னஸ் பண்ணுறான். உப்புகளை வாங்கி ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிற அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டர்ஸ் அந்த அளவுக்கு மர்ச்சன்ட் ஆகிறான். அவன் பெரிய கம்பெனியே வச்சுருக்கான், அருண் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ட் மர்ச்சன்ட், ஒரு பெரிய வியாபார நிறுவனத்தையே அவன் கையாண்டான் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை கொண்டு வந்து நிற்கிறார். எங்கே உப்பு கிடைக்குமோ அந்த கடல்கிட்டே நின்று அவன் பெரிய ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை செய்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறார். இடையில நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் நேரமாக்குங்கிறதுனால எடுத்தடுப்பில் ஒரு ஜம்ப்பு, ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸாக வந்துட்டான் அப்படிங்கிறதோட இந்த கதையை நான் முடித்து கொள்ளலாம். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் ஒன்றும் சொல்லணும்னு பெருசாக அவசியம் இல்லை உங்களுக்கு. ஏன்னு சொன்னால் பார்த்தாலே தெரியும், இது நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது தான். உங்கள் காலத்துலேயும் சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுக்கும் உருப்பட மாட்டாங்கிறதான் பெரிய ஆளாக வந்திருப்பான் பிற்காலத்தில். இதுக்கெல்லாம் காரணம் தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மையை விட்டு சுப்பீரியாரிட்டியை போகிறதில்ல, தன்னம்பிக்கையோடு வாழ்வது. சுப்பீரியாரிட்டியாக போயிட்டால் அது தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு போகக்கூடாது. அப்படி போனாலும் ஒரு நேரத்தில் மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துட வேண்டியதான். ஸ்டேட்டஸ் ரொம்ப கீழே வந்துடும். அதனால் தன்னம்பிக்கையிலேருந்து எவ்வளோ ஜம்ப் ஆகணுங்கிறது ஒரு ஐடியா இருக்குது. அத்தனை படிகள் தான் நம்ம ஏற வேண்டும். அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற லெவலுக்கு நாம் போகிறதுக்கு நாம் துணிச்சலுடன் அதெல்லாம் பழக பழக தெரிஞ்சிடும். நம்மளை நிறையா பேர் திருப்பி தட்ட ஆரம்பித்தோன்னா நம்ம கீழே வருவோம். அப்படி இல்லைன்னா கோவப்பட்டால் நம்ம அதோட எகிற ஆரம்பிச்சிருவோம். அப்போ தான் அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடுத்தவங்கள பேசவே விட மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா. சில பேர் வந்து பேசாமையே உட்காந்துருப்பாங்க. 2மே தப்பு. ஏதாவது நம்மளும் பேசணும். இடைமறித்து பேசுகிறதுங்கிறது இல்லைன்னா கூட எல்லாமே தனக்கு தெரிஞ்ச மாதிரி யாராவது வந்து பேசி கொண்டு இருந்தால் நாமும் பதில். சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. விட்டிங்கன்னா அவங்க உட்காந்துருக்க நேரம் பூரா அவங்க வீட்டுக்கு போனாலும் பேசுவாங்க, இங்கே வந்தாலும் பேசிக்கிட்டு கொண்டு இருப்பார்கள். அதுக்கெல்லாம் கொஞ்சம் தலைக்கணக்கு கூட இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்து நாம் தன்னம்பிக்கைங்கிறது 2க்கு நடுப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், அதை நம்ம ஸ்டேட்டஸ் குவாவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய அளவிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி வாழ்க்கையிலே நாம் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னா நம்மில் பலர் அந்த மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் நம்ம அந்த ஸ்டோரிஸ்லாம் படிக்கலாம். இப்போ தன்னம்பிக்கை என்பது பிறக்கும் போதே சிலருக்கு மட்டும் கிடைக்கும் ஒன்றல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து பிறக்கும்போதே எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு மசில் அப்படின்னு சொல்லணும். எக்ஸ்ட்ரா மசில்ஸ் தான். போக போக மசில்ஸ் வந்து அதிகமாக உடம்புல ஏறி ஏறி சாப்பிட சாப்பிட முதல்ல குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ தசைநார்கள் நம்ம உடம்புல இருக்காது. அந்த மாதிரி ஊட்ட தான் தன்னம்பிக்கை கூட வரும். ஆக அருண் ஒரே நாளில் வீரனாகிவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் எடுத்த சிறிய தைரியமான முயற்சிகளை அவனை மாற்றியது. பயம் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு செயல்படும் போது தான் தன்னம்பிக்கை வளரும். இதுதான் முக்கியம். வாழ்க்கையில் பயங்கிறது முழுவதுமாக அற்று போகவே போகாது. அந்த பயத்துக்கும் அதை நம்மளால் கையாள முடியும் அப்படின்னு அந்த பயத்துலேருந்து ஒரு பாஸ், ஒரு சின்ன இடைவெளி கொடுத்து அடுத்த லெவலுக்கு நம்ம ஜம்ப்பாக வரோம்ல, அதுதான் தன்னம்பிக்கை. அதனால் பயமே இல்லாமல் எல்லோரும் இருப்பாங்கலாம் சொல்லவே முடியாது. அப்படி இருந்தால் அவன் அவனாக இருக்க மாட்டான், ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டியாக இருப்பான் எப்பயுமே. அதனால் பயம் அற்று போவதில்லை. பயம் இருந்தாலும் அதை ஹவு டு ஓவர் கம் த ஃபியர் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய எதிரி நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களே. நாம்
எதுக்குமே லாயக்கில்ல அப்படின்னு ஒரு எதிர்மறை எண்ணம் நமக்குள்ளேயே படிந்திருக்கிறதில்ல. அதுதான் இருக்கக்கூடாது. அவனது உண்மையான எதிரி அவனது கடுமையான தந்தையோ அல்லது உப்பு மூட்டைகளை ஏமாற்றி பறித்த தந்திரக்காரர்களோ அல்ல. அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது. அவங்க 2 பேரையும் இந்த உலகத்தில இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் சரியில்ல. அதனால தான் இந்த பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உலகம் அப்படிதான் இருக்கும். அதில நாம எப்படி வாழ்வது அப்படிங்கிறத கலையை கற்றுக்கொள்வது தான் வாழும் கலை. அதனால என்னால் முடியாது, நான் எதற்கும் லாயக்கற்றவன் அப்படிங்கிறத நம்மளே நமக்குள்ள சுலோகமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. இது ஒரு ஸ்லோகமா போயிடும். அது ஸ்லோகம்னா என்ன? சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னா, நாளைக்கு நம்ம அந்த மாரி மாறிடுவோங்கிறது தான் பகவான் நமக்கு எடுத்து சொல்றாரு. நீ என்னவாக ஆகணுமோ, அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத நீ சொல்லிக்கிட்டே இரு. அதுதான் ஸ்லோகம். நம்மளுடைய ஸ்லோகத்தில அடிப்படையே இதுதான் எழுதியிருக்கும். நீ என்னமா போகணும் அப்படின்னு சொன்னா, அவதி ஞானத்துக்கு போணும், மனப்பரியாய ஞானத்துக்கு போணும், கேவல ஞானம் போணுச்சுன்னா நான் மேலே போகலாம். இதுதான் அந்த தவ ஒழுக்கத்தில வரிசைப்படுத்தி நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாரி. அதை நாம சொல்லிக்கொண்டே இருந்தா நமக்கு அந்த படிநிலைக்கு ஒரு நாள் போயிருப்போம். அப்பதான் நமக்கு தெரியும். அதை எதிர்மறை எண்ணங்களை நம்மால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறது தான் முடக்கி வைத்திருந்தன. அந்த எண்ணங்களை மாற்றும்போது ஒருவருடைய வாழ்க்கை மாறுங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. பயம் முற்றிலும் நீங்கிய பிறகு நான் இந்த செயலை செய்கிறேன் என்று காத்திருந்தால் அவன் ஆற்றங்கரையிலேயே முடங்கி இருப்பான். இதுதானே உண்மை. அங்கேயே உட்காந்துருப்பான், இல்லைன்னா ஆற்றுல உளுந்து செத்துருப்பான். 2 தான் நடந்திருக்கும். ஆனால் பெரிய ஒரு வியாபாரம் ஏற்றுமதி பிஸ்னஸே செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய வியாபாரியாக மாறி இருக்கிறான்னா அன்றைக்கி ஆற்றுல சாகாமல் இருந்ததுனால தான். அப்போ இடையில அவனை மாற்றியது எது அப்படிங்கிற உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சின்ன வயசில் டீனேஜில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 65 வயசில் கூட சில பேருக்கு இருக்கும். அதையும் அவங்களும் புரிந்து கொண்டு அந்த நிலைமைக்கு தகுந்தப்பனா நம்ம வாழ்க்கையும் அப்போ நம்ம போய் பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னு 65 வயசுக்கு மேலெலாம் நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பெட்டர்மெண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் நாம் குறியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. பொறுப்பேற்பதே உண்மையான பலம். இது உண்மையிலேயே நிறையா பேர்கிட்ட இருக்காது. இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, சுப்பீரியாரிட்டோ இன்ஃபீரியாரிட்டோ பொறுப்பு எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் இருப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது 2மே இருக்கும். அப்போ 3ஆம் நாளில் அருண் தன் தந்தையை எதிர்கொண்ட போது அவன் அழுது புலம்பவோ சாக்கு போக்குகள் கூறவோ இல்லை. தன் தவறை நேரடியாக ஒப்புக்கொண்டு அதற்கான முழு பொறுப்பையும் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை என்னால் முன்னேற போதா, நான் 4 பேரை வச்சு காப்பாற்றுவேனா, இல்லை யாருக்கும் பாரம் இல்லாமவாது நான் வாழ்வேனா அப்படிங்கிற அளவில் நாம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். முழு பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கப்புறம் நமக்கு முழுக்க நம்ம கையில் அந்த அந்த அதிகாரமோ இல்லை உரிமையோ கையில் வந்தால் நாம் ஏற்றுக்கொண்டு நடப்பது. அதுக்கு பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது தான் ஆரம்பம் நமக்கு. நாம் முழு பொறுப்போடு அந்த செயலை செய்ய துணிவது. அப்போ தான் பயம் நம்மை விட்டு வெளியேறும். அமைதியாகவும் தெளிவாகவும் ஏற்றுக்கொண்டேன். அதனால் தவறுகளை கண்டு ஒளிந்து கொள்ளாமல் அதை தைரியமாக எதிர்கொள்வதே ஒரு முதிர்ந்த மனிதனின் அடையாளம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். என்னோடய ஸ்டோரியில் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாமியாக பகவானாக போகிறீங்களோ இல்லையோ, இங்கே இருக்கிற காலத்தில் நீங்கள் நல்லா வாழ்க்கையில் தைரியமாக வாழ வேண்டும். நாம் தப்பு பண்ணிட்டனோன்னு எந்த சூழ்நிலையும் நினைக்க வேண்டியது. அது செய்யறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி சிந்தனை இருந்தாலே எப்படி இருந்தாலும் பதட்டத்தில் நம்ம தப்பாக தான் நடப்போம். அது இருக்கவே கூடாது. செஞ்சுட்டு விமர்சனம் வரும்போது மாற்றிக்கணும். வேறு வழியே கிடையாது உலகத்தில். அதுக்கு தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த கேலி செய்கிறவங்களாம் நம்மளை ரொம்ப சீக்கிரம் மேலே தூக்கிட்டு வர்றவங்கன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. கேலி பேசுகிறானா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் கேலி பேசுனா சரியாக நம்ம பதில் சொல்ல தெரியும் போக போக. ஆரம்பத்தில் அவங்கள தான் நம்ம லிஃப்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு மனிதனை உள்ளுக்குள் முடக்கி போடும் ஒரு கடுமையான மனநிலை. இதனால தான் இந்தியா ரொம்பவே வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருந்தது. இதை பயன்படுத்தி பல பேர் ஏமாற்றி நம்மை வாழ்ந்தார்கள். சில மதங்கள் கூட அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் எப்படி தள்ளணுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் நாம் அதை விட்டு வெளியில் வரணும். அது கூட நமக்கு தடையாக இருக்கக்கூடியது தான். சரியாக நமக்கு புரிதல் வேணும். எது உண்மையான புரிதல், அதுக்கு பேர் தான் சமயத்துவம். தப்பாக சிலதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் அந்த பாதையில் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறது கூட மிக மிக தவறானது. அதனால் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும்
உலகமே வியக்கும் அளவிற்கு உயர்ந்த சாதனையாளர்கள் உலகத்திலே பலர் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாமே நம்ம சொல்லிக் கொண்டிருந்தா ரொம்ப நேரமாகும். அதில் ஒரே ஒருத்தர் 2 பேர் வேணால் நம்ம பார்க்கலாமே. அப்ரஹாம் லிங்கம் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் 100க்கு 90 பேருக்கு அப்ரஹாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர். மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். முறையான கல்வியே அவர் படிக்கவே இல்லை. அவருடைய ஹிஸ்ட்ரியை படித்தோம்னா எப்போ இந்த ஆள் ஒரு ஜனாதிபதியாக வந்தாருன்னு நமக்கு தோணும். அவ்வளோ மோசமான ஒரு சேரியை விட மோசமான இடத்துல வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். வசதிகளே இல்லாததால் இளமையிலே கடுமையான தாழ்வு மனப்பான்மையால் பாதிக்கப்பட்டவர் லிங்கன் அப்படிங்கிறது அவர் ஸ்டார்டிங்லேயே வரும். ஆரம்பத்திலேயே ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்தது. நம்ம லாயக்கேலடா எதுக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் வாழ்ந்திருக்கிறார். அவரோட தோற்றம் கூட அந்த வறுமைக்கான பல கேள்விகளை செய்வார். அவர் மூஞ்ச பார்த்தாலே எல்லாரும் திட்டுவானாம். அந்த ஃபேஸை பார்த்தாலே கரடு முரடா ஒரு மாதிரி இருக்கார்ல. அவர் இது வயதான பிறகு எடுத்தது. சின்ன வயசுலேயே அப்படி தான் இருந்திருக்காரு. எல்லோரும் ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம் அவரை. அவர் மனப்போராட்டம் அவருக்கு. அதனால் வாழ்க்கையில் பல முறை அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார்னா அது எப்போ பார்த்தாலும் அவருக்கு நஷ்டம்தான் வருமா. ஆனால் அதோட துவண்டு போய் உட்காரவே இல்லை அவர். அடுத்தடுத்து மேலே மேலே செத்து பொழைச்சின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி பின்னாடி அரசியலுக்கு வந்து அங்கேயும் சில தோல்விகளை இருந்து படுகொலியில் கூட சில நேரத்தில் அவரை தள்ளியிருக்கிறாங்க அரசியலில். அப்படியும் இருந்தும் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானா கூட அதை விட்டு வெளியே வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த நாட்டுக்கே ஜனாதிபதியாக ஆண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மையான வாழ்க்கை. இவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள ஒரு சைல்டு தான். அதுவும் வாழ்க்கையில் நமக்கு உதாரண புருஷனாக சில பேர் நம்ம எடுத்து தான் ஆகணும். வெளிநாட்டில் நம்ம போனாலும் இது வந்து ரியல் ஸ்டோரி. இது வந்து ஒரு புராணத்திலேயோ மற்றதுலேருந்தே வந்த ஒரு ஸ்டோரி இல்லை. அது உண்மையிலே வாழ்ந்தவர்கள் சமகாலத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். நமது தாழ்வு மனப்பான்மையை விட தன்னுடைய லட்சியம்தான் பெருசு அப்படின்னு அவர் நினைத்தார். மெயினாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் அவர் பெருசாக நினைக்கிறாரு. எந்த சமயத்துலேயுமே கோபம் வராதான் அவருக்கு. அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின். இவர் அப்படி இருந்திருப்பார் நமக்கே தோணும். அவ்வளவு ஒரு காமெடின்னு சொன்னால் உச்சபட்ச அளவில் பேசாமல் எப்படி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு தமாஷ், ஒரு க்ளவுன்னு சொல்லலாம். ஒரு பஃபூன் மாதிரி நடந்தவர் அந்த சார்லி சாப்ளின். அந்த லண்டன் மாநகரத்தில் தான் இருந்தாலுமே குடிசை பகுதின்னு இருக்கும். எல்லா கண்ட்ரிலையும் குடிசை பகுதி, பிச்சை எடுக்கிறவன் எல்லாரும் எல்லா கண்ட்ரிலையும் நம்ம வந்து ஏதோ பெருசாக ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்துட்டு பெரிய பணக்கார நாடு கிடையவே கிடையாது. நம்ம விட அதிகமான கடனில் இருக்கக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. நாம தான் இங்கே வந்தோடனே அரசியல்வாதிகள்லாம் இதான் சொல்லி கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி அங்கே போனாலும் அதே அரசியல்வாதி அதை தான் சொல்லி கொண்டு இருப்பான். ஏன்னா ஒரு நாடு எவ்வளோ கடனில் இருக்கோ அப்போ தான் மேலே வரும். அந்த அடிப்படையில் அமெரிக்கா பெரிய இயற்கை வளம் இருக்குது. அத்தனையும் எடுத்துக்கிறதே இல்லை அவங்க. ஏன்னா பிற்காலத்தில் பயன்படணும் அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே கடனாளியாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறதுல குடிசை பகுதியில் இருக்கவங்கெல்லாம் தானாக மேலே வந்தால் தான் உண்டு. அவங்களுக்கெல்லாம் இலவச சோறு போட்டு அவங்களுக்கு பெரிய 14வது மாதிரி கட்டடத்தில் வச்சுருக்கலாம் அமெரிக்காவில். அவங்களும் குடிசையில் தான் இப்பயும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு குடிசையில் வாழ்ந்தவர் தான் அந்த சார்லி சாப்ளின். கடுமையான வறுமையில் வாழ்ந்தவர் சார்லி சாப்ளின். சில வயதிலேயே பெற்றோர் பிரிந்தார்கள். 2 பேருமே செத்து போயிட்டாங்க. தாய் தந்தை இல்லாதனால அவருக்கு மனநலம் வேற பாதிக்கப்பட்டு விடுகிறது. அனாதை இல்லத்தில் போய் சேர்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்டலி ரிட்டார்டர் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தோன்னே இவன் இல்லை நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிறது அவங்களே மறுபடியும் ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புகிறாங்க அந்த சார்லி சாப்ளினை. வீதிகளில் கூட ஒன்றுமே இல்லாமல் சுற்றி வந்துக்கிட்டு இருப்பாராம். ஆனால் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஆற்றலை விட்டு இருந்திருக்கு. பின்னால் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு நேரத்தில் நினைத்திருக்கிறார். அதை உள்வாங்கி கொண்டார், உறுதியாக இருந்தார். அதன் பிறகு தான் பெரிய நடிகனாக வந்து நகைச்சுவை நடிகனாக வந்து உலகத்திலேயே நம்பர் 1 அவர் தான் இன்றைக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் சார்லி சாப்ளின்னா தெரியாத ஆளே கிடையாது. அவனுடைய நடிப்பை வந்து ஏற்றுக்கொண்டு பல படத்துலையும் இன்றைக்கும் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட பவுண்ட்ஸு வாங்கியிருக்கார் அவர். ஒவ்வொரு படத்துக்கும் அவர் தனியாகவே ஒரு ஸ்டுடியோ வச்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்தவர், ஒரு சேரியில் வாழ்ந்த ஒரு மனிதர். இந்த மாதிரி நம்ம சொன்னால் நிறைய ஓப்பரா வின்ஃப்ரே அப்படின்னு சொல்லி ஊடக பேரரசு இப்போ நவடேஸ் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய காட்சிகள் தான் நடந்து கொண்டு இருப்ப செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சு காட்சிகள் நம்ம டிவிலலாம் நடந்து கொண்டு இருக்கிறதுல அந்த ஓப்பரா வின்ஃப்ரே தான் நம்பர் 1 இன்றைக்கு உலக அளவிலே.
அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, காசுக்கு பணம் இல்லாமல் அடித்து உதச்சி வீட்டை விட்டுலாம் விரட்டி விட்டுருக்காங்க அவங்கள. அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் நீ உனக்கு லாயக்கிடன்னு வெளியில் விரட்டப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி கேமரா இவங்கள தான் காட்டி கொண்டு இருக்கிறது இன்றைக்கி ஊடகத்தில் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் டாப் லெவலில் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஆற்றல் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், ஒரு செலிபிரிட்டின்னு சொன்னால் ஓப்ரா வின்ஃப்ரே தான். இது இவங்களுடைய நீங்கள் பார்த்துருக்கலாம் பெரும்பாலும். இல்லைனாலும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இந்த நெட்டில் அடிச்சிங்கன்னா கூட உங்கள் ஃபேஸ் தான் வரும். அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே சமகாலத்திலே மேலே வந்தவர்கள். இவங்க எல்லாமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருந்து மேலே வந்தவங்க தான் இந்த அருண் மாதிரி அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மை வென்று பொருளாதாரத்தில் உயரம் அந்த முக்கியமான படிகள் என்ன அப்படிங்கிறது கூட நாம் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட திறமையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். மெயினாக அதை தான் ஸ்கில்ஸ் இல்லைனும் என்ன தான் படித்தாலும் ஸ்கில் இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திறமை தான் நாம் கவனம் செலுத்த வேண்டியது. அதுக்கப்புறம் செல்ஃப் எஜுகேஷன், நம்மளே பல விஷயத்தை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நூல்களை படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை பார்த்தே நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மை விட்டு வெளியேறும். ஆனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வர்றவங்க பெரும்பாலும் தொழில் முனைபவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒரு வலுவான கருத்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அவங்களால தான் டாப் லெவலுக்கு போகவும் முடியும். அதனால் படிப்பறிவு இருந்தால் கண்டிப்பாக நமக்கும் உள்ளுக்குள்ள ஸ்கூல் ஸ்டடீஸோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த கதை நம்ம சமண தத்துவத்தோடு பார்த்தா என்னங்க அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுயமுயற்சி இருக்கணும். அதுக்கு தான் புருஷார்த்தம் அப்படின்னு பேர். புருஷார்த்தம்னா ஒன்றும் கிடையாது, செல்ஃப் ரிலையன்ஸ். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுனாலே அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபியர்னஸ் தானாகவே வெளியில் போகும் அப்படிங்கிறது தான் ஜைனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இதை அந்த புருஷார்த்தம் இல்லைன்னா நீ கடவுளாக கூட போக முடியாது, நாளைக்கு ஒரு சாதாரண மனிதனாக கூட வாழ முடியாதுங்கிறது தான் சமணம் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு எடுத்து கொடுக்குறது. சமணம்னா சிரமணா கல்ச்சர்லேருந்து வந்தது. முயற்சியாளன் தான். முயற்சி இருந்ததுன்னா தானாகவே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகிவிடும் அப்படிங்கிறத எடுத்து கூறுவது தான். நீ அப்படி முயற்சியாளனா வந்தீங்கன்னா முக்தியை தேடவும் உனக்கு வழி உண்டு அப்படிங்கிற புருஷார்த்தத்தை நமக்கு வழங்குவது இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு தான். அவன் ஆற்றங்கரையில் கவலையோடு உட்காந்துருந்தார். யார்? அருண் உட்காந்துருந்தான் இல்லையா? அப்போ என்ன, யாரோ ஒருத்தங்க அவனுக்கு புருஷார்த்தத்தை டீச் பண்ணுறாங்க. அதுதான் அந்த முதியவர். அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் நீ ஏன் அதுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க? எவ்வளோ விஷயம் இருக்குது, நீ அதை வச்சு மேலே வந்துடலாமே. இப்போ எனக்கு ஒரு மல்லிவாத்தியார் சொன்னது மாதிரி, யாரோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு புருஷார்த்தத்தை போதிப்பவர்கள். அவங்களெல்லாம் நம்ம போய் தேடிட்டு பகவான் வருவாரன்னா பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவங்க நமக்கு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். கர்ம தத்துவம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. மிக முக்கியமானது கர்ம தத்துவம் தான் நம்ம வாழ்க்கையில். இது என்னென்னா, நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நமக்கு வழங்கப்பட்ட ஒரு கொள்கை தான். அதை நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஐயோ நம்ம கர்மம் பண்ணிட்டோமோ, நம்ம கீழே போயிட்டோமோ, மேலே வந்துட்டோமோ, இந்த ஆராய்ச்சியே தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த புருஷார்த்தமே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி நீ வாழலாம், முயற்சி செய் அப்படிங்கிறது தான். அருண் என்ன பண்ணுறான்? பயத்தோடு சுய சந்தேகத்தோடும் சுற்றி இருக்கிறவங்களாம் ஏமாற்றுக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தந்தையின் கோபமும் கூட அவனை துரத்தி விட்டது. ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றி எல்லாரோடையும் நட்பாக பழக ஆரம்பித்தான். குழந்தைகளுக்கு கூட கல்விகளை கொடுத்தான். அப்படின்னா என்ன செய்கிறான்? அவனுடைய தீவினையை மாற்றி நல்வினையாக மாற்ற முடிவு செய்தான். அப்போ எவ்வளவு தீவினையில் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வலிமை நம்மள்கிட்ட இருக்குது. அதுதான் நல்வினை அப்படிங்கிறது. இதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். ஆன்மாவிற்குள் எல்லையற்ற அறிவு இருக்குது, எல்லையற்ற ஆற்றல் இருக்குது, எல்லையற்ற ஆனந்தம் இருக்கிறது. இதெல்லாமே உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பயங்கிற ஒரு போர்வையும் தான். அதுதான் அறியாமையை வளர்த்து கொண்டிருக்கும். இந்த துகள்கள் மூடியிருப்பதனால் நம்மால் அதை உணர முடிவதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பகவான் நமக்கு எடுத்து கூறுகிறார். அந்த திரையை விளக்கினால் ஆன்மாவின் முழு பலம் வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலே நாம். அப்போ தாழ்வு மனப்பான்மைங்கிற
அந்த போர்வையிலேருந்து வெளியில் வந்தான். அதன் பிறகு தான் பெரிய ஏற்றுமதியாளனாக தன்னை உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி எது வேணாலும் நாம் மேலே வர முடியும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, உண்மை, சத்தியம், மற்றவங்களையும் சமமாக மதித்தல் அப்படிங்கிறது மிக மிக. ஏன்னா யார் நம்மளை கேலி பண்ணால் கூட அவன் நம்மளோட உயர்ந்தவனாக நம்ம கருதுகிறோம். அதுவும் தப்பு, மிக மிக தப்பு. கேலி செய்கிறவங்களாம் நம்மளோட பெரிய ஆள், நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னா அவங்களாம் நம்மளோட உயர்வானவர்கள். ரொம்ப படிச்சிருப்பான், இக்கு இச்சு சரியில்லைன்னு கூட சொல்லுவான் நம்ம எழுதும்போது. அதெல்லாம் நம்ம கவனிக்கவே கூடாது. அப்படிங்கலாம் நம்ம மாற்றிக்கிறேன்ட்டு போயிட்டே இருக்கணும். ஆகா, அதெல்லாம் நம்ம எழுதுனா 10 பேர் படிக்க மாட்டான். இந்த இந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதனால் அவனை ரொம்ப படித்தவனாகவும் நாம் நினைக்கக்கூடாதுங்கிறதான் உண்மை. யாருமே நம்மளோட கூட படித்தவங்க இல்லைங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி படித்தவங்க தான், நம்மளை மாதிரி வாழ்வங்க தான். அப்பப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாகப்ப தன்னை மாற்றிக்கொண்டு தகவமைத்து கொண்டு வாழ்வது எப்படின்னு தெரிஞ்சவங்க தான். அவங்கள தான் நம்ம உயர்வாக நாம் நினைக்கிறோம். அந்த தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா படிப்பும் தேவையில்லை, ஸ்கில் இருந்தால் போதும், அனுபவம் இருந்தால் நாம் மேலே வரலாம். அப்படிங்கிறது அந்த ஈக்குவானிமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமதாபாவம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏரியாவிலையும் நாம் பார்க்க வேண்டும். ஆக அருணின் கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உன் வாழ்க்கையை உருவாக்குபவனும் நீயே. நீ தான் உன் வாழ்க்கையை உருவாக்கணும். அப்போ தொழுபவன் தொழத்தக்கவனாக உயர்வதே தொழுவதின் நோக்கம் அப்படின்னு நம்மளதில் நாம் ப்ரே பண்ணுறதுக்கான அடிப்படை சிந்தனையே அதுதான். நீனும் பக்தி செஞ்சால் பகவானாக ஆகலாம். அப்போ இடையில என்ன இருக்குது? உன்னால் முடியாதுன்னு நீ நினைக்கக்கூடாது. உன்னால் முடியும் பகவானாகவும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நமக்கு சொல்லுவது தான் இந்த கதை என்று ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரத்தில் நம்ம வேறு ஒரு கதையை பார்க்கலாம். மிக்க நன்றி.